ஜெயா தொலைக்காட்சி கடந்த 28 ஆண்டுகளாக அம்மையார் புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து உண்மையான செய்திகளை, உடனுக்குடான செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கும் அளித்து வருகிறது. இதனுடைய சேவை தொடர வேண்டும். துல்லியமாக எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் ஒரு செய்தியை வெளியிடுகின்ற ஜெயா டிவி நிறுவனம் இன்னும் மேலோங்கி அது வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கின்ற ஒரு தொலைக்காட்சியாக இந்த ஜெயா தொலைக்காட்சி இருந்து வருகிறது. மக்களுடைய அன்றாட நிகழ்வுகள், வாழ்க்கை முறைகள், சினிமா போன்றவைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், அரசியல் செய்திகள் போன்ற அனைத்து அம்சங்களையும் ஒருங்கிணைத்து அரசியல் கட்சியினுடைய கலப்பு இல்லாமல் நடுநிலையாக இருந்து ஜெயா தொலைக்காட்சியானது நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறது. ஜெயா தொலைக்காட்சியானது மிகப்பெரிய பரிணாம மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு நிலையில இப்பொழுது இருக்கிறது. இது தொடர வேண்டும். அதாவது தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, நடுநிலையாக இருக்க வேண்டும். அந்த நடுநிலையை கடைபிடிக்கின்ற இந்த ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் பணியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயா டிவியினுடைய 28வது பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நடுநிலையோடு தொடர்ந்து ஜெயா டிவி செயல்படணும். தமிழக மக்களுடைய உண்மையான செய்திகளை சொல்கிறதுலையும் உண்மையான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஜெயா டிவியுடைய சேவை தொடரணும். 28 ஆண்டுகள்ங்கிறது சாதாரணமானதில்லை. இவ்வளவு நாள் இதை திறன்பட செயல்பட்ட அந்த நிர்வாகத்திற்கும் அதன் பணியாற்றுகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 28ஆம் ஆண்டு துவக்க விழாவை அனுசரிக்கும் ஜெயா டிவிக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் நடுநிலையான செய்தி நிறுவனமாக இருந்து மக்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை வெளிப்படையாக ஒளிபரப்பும் தொலைக்காட்சியாக திகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.